தங்கலா ட்ரைலர் பாத்தீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? மூவி அவரு பேசுற ஒரே கருத்து அதுதான் ஞாபகம். இந்த படமும் வந்துட்டு கண்டிப்பா அதே மாதிரிதான் இருக்கும். பூர்வகுடி மக்களை கூட்டு போய் வெள்ளக்காரங்க. ஆமா, டைம் பீரியட் ஃபிலிம் மாதிரி இருக்கு ட்ரெய்லர் பார்க்க. அதே ஜான்ரா. ஐ திங்க் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பீரியட் ஃபிலிம் டைம் பீரியட் எனக்கு முந்தாசு பட்டியலையும் அதே மாதிரிதான் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை திட்டிட்டு அப்புறம் போவாங்க. அதே பிலீஃப் வச்சுதான் இங்கேயும் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மூட நம்பிக்கையோட போயிட்டு போட்டோ எடுக்க கூடாது அபகலிட்டான்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாங் விஷயம் ஓகே, இது வந்து அகைன் ரஞ்சித்தோட ஒன் ஆஃப் த ஸ்டைல்ஸ் ஒப்ரெஸ்ட். ஒரு படத்துல ஒருத்தவங்களை பத்தி பேசுவாங்க. இது வந்து டைம் பீரியட் அந்த காலத்துல நடந்து அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அகைன் அத பத்தி தான் பேச வராருன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்துதான் ஃபுல்லா தெரியும் வரும் எந்த பீப்புள் எங்க இருந்து எல்லாம். ட்ரெய்லர் பார்த்ததுல படத்தை பார்க்கணும்னு தோணுது. விக்ரம் சாரோட கெட்ட பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர் எல்லா படத்துலயுமே வந்துட்டு ஒரு புது ட்ரை பண்ணுவாரு. லைக் ஒரு கேரக்டருக்கும் ஒரு எஃபர்ட்ஸ் போடுவாரு. அதே மாதிரி இதுக்கும் போட்டிருக்கறதுனால எஃபர்ட்ஸ் நல்லா தெரியுது. ஒரு ஆக்டிங் வந்துட்டு படத்துல தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும். பட ஃபெயிலியர் நிறைய படம். இந்த படம் எப்படி கம்பேக்கா இருக்குமா? கதை நல்லா இருந்துச்சுன்னா பீப்புள் பிடிச்சிருந்துச்சுன்னா பீப்புள் சப்போர்ட் பார்ப்பாங்க. வந்து இதுவும் நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கலாம். எனக்கு வந்து அப்படி எதுவும் பெருசா தோணல. பட் ஆனா அவர் எதுவும் புதுசா ட்ரை பண்றாரு. வேற ஸ்டோரிஸ்ல ஒர்க் பண்றாரு. பீப்புளுக்கு ஸ்டோரிஸ் சொன்னாதான் வராங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் வரைக்கும் தான் செட் ஆகும் தெரிஞ்சது. ஆர் மோர் லுக்கிங் ஃபார் மூவிஸ் அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் கதை நல்லா இருந்தா பீப்புள் வில் டெஃபினெட்லி சப்போர்ட் நோ மேட்டர் வாட்னு தெரிஞ்சது. விக்ரம் பாக்குறப்ப அந்த சீன்ல பார்த்தா ஒரு பாம்பு அப்படி கையால பிச்சு எறிவார். பாம்பு ஒருத்தரை கட்டிங்க அதை தூக்கி எறிவாரு. ஒருத்தர் இதுல பார்த்தா அசால்ட்டா பண்ற மாதிரி இருக்கும். இது சிஜி எனக்கு தெரியல. சிஜி தான். பட் பழங்காலத்துல மனிதர்கள் இப்படிதான் இருந்திருப்பாங்களா அப்படின்னு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியாது. பட் இருந்திருக்கலாம். அதுதானே எடுப்பாங்க. சம்டைம்ஸ் மாஸ் எலிமெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். அது அந்த கதையில எப்படி வருதுன்னு பொறுத்துதான் நமக்கு தெரியும். வெள்ளக்காரன் காலத்துல நம்ம தங்க பாம்பு பிடிக்கிறவங்களா இருப்பாங்களே அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அப்போ இப்போ என்னைய கேட்டா எனக்கு அது உண்மையா போயா எனக்கு தெரியாது. நான் படத்தை பார்த்துட்டு தான் நான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு தெரியும். ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரைலர் தான். ரஞ்சித்தோட வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரஞ்சித் வந்து ஒரு படம் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் விக்ரமுக்கு வரிசையா படம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்கு. பட் இந்த படம் என்னன்னா ஒரு 400 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கதை பாக்குறப்ப தெரியுது. வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி தங்கங்கள் எடுக்கிறதுக்காக நம்ம குறுகின மன்னர்கள்லாம் கூட்டு போயிட்டு அடிமைப்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வந்து அதோட இது கண்டினியூஷன் மாதிரி எனக்கு தோணுது. பழைய படம் பார்த்தோம்னா இங்கிலீஷ் படம் இருக்கு. அபகலிட்டான ஒரு படம், டைமண்ட் ஒரு படம். இங்கிலீஷ் இந்த 2 படத்தை எடுத்து சில சீன்லாம் வரும். அந்த இதுல டைமண்ட் எடுத்துட்டு போறவா திருடி தண்ணிக்குள்ள டைமண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ள இருந்து கோல்டு எடுக்கிற மாதிரி சில சீன்லாம் இருக்கு. அபகலிட்ட கதையை பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஒரே இடத்து மக்கள் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவனை கொண்டு போய் வச்சு அடிமைப்படுத்தி கொண்டுட்டு இருப்பானுங்க. நரபலி கொடுக்குற மாதிரி சீன்லாம் வரும். அதுல வெள்ளக்கார கடைசியா வந்து அவங்க எல்லாரும் சேர்த்து இதை இப்ப எடுத்துக்கிட்டோம்னா தங்கலா படம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆளுங்க புரியல மன்னர்கள் ஃபுல்லா நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டுல இருந்து கூட்டு போய் அங்க வச்சு கர்நாடகால தங்க எடுக்கிறதுக்காக கொண்டு போய் வச்சு எல்லாம் பண்ற மாதிரி சில சீன்லாம் இருக்கு. பூர்வகுடியில வந்து ரொம்ப வித்தியாசமா காட்டியிருக்காங்க. எப்படி காட்டியிருக்காங்கன்னா கரெக்டா அந்த பாம்பை பிச்செல்லாம் தூக்கி எறிவாரு விக்ரம். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னொருத்தர போய் கடிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டிவி பிரகாஷோட மியூசிக் எடுத்துக்கிட்டீங்க நல்லா இது பண்ணிருக்காரு. பட் இந்த படத்தோட ரிசல்ட் எப்படின்னா படம் ரிலீஸ் ஆனது நம்ம சொல்ல முடியும். ட்ரைலர் எல்லாமே ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சப்ரேட் ஆகுது அப்புறம் எனக்கு பிடிச்ச படமா இருக்குது. பட் இந்த படம் எனக்கு வந்து ட்ரைலர் பாக்குறது தெரியுது. படம் கண்டிப்பா பார்க்கணும், நல்லா இருக்கும். ட்ரைலர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு படத்தை பார்க்கணும்னு ஒரு விஷயம் வந்து தோணுது. விக்ரம் வந்து அவரை பத்தி சொல்லணும். என்னன்னா விக்ரம் வந்து அந்த கெட்டப்புக்கு வந்து சூப்பரா ஒரு இது வந்து டைரக்டர் வந்து ரஞ்சித் வந்து கொடுத்துருக்காரு. நான் ஓப்பனிங் டீச்சர்லயும் பார்த்திருக்கேன். அந்த பேசுற விதமும் சரி ஒரு டோனும் சரி பார்த்தா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி கலர் டோனும் கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். கிராபிக்ஸ் கரெக்டா தெரியுது. அது நேச்சுரலா வந்து இப்ப வர அட்வான்ஸ் எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா வந்து கிராபிக்ஸ் எல்லாம் ஒரு சூப்பரா ஒண்ணு ட்ரைலர்ல பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா எனக்கு தோணுது. அந்த விக்ரம் வந்து அந்த பாம்பு வந்து ஒரு டப்புன்னு பிடிச்சி திரும்பி ஒரு கடைசி ஒரு சம அந்த டீசர் அந்த ட்ரைலர்ல அந்த டீசரை பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த சுனிக்கார வச்சு எல்லாரும் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கும்போது சூப்பரா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து சம. அவர் படத்துன்னு வரும்போது அந்த ஃபீல் குட் அந்த இதுவெல்லாம் அவரால் ஏன் போட முடியல கேள்விக்குறியாவே இருக்கு. பார்க்காதவங்களுக்கு இது புதுசா தெரியும். எல்லாரும் ட்ரைலரோட டீசரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துப்பா. ஓப்பனா நான்
ஜெனரலா ட்ரைலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும்னா ரொம்ப பிரம்மாண்டம் அந்த மாதிரி எல்லாம் காட்டாம அந்த காலத்துல என்ன நடந்ததுங்கிற ஒரு விஷயத்த காட்டின அந்த ஒரு விதம் விக்ரம் சார் காட்டின விதம் நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரு இவர்தான் விக்ரம் சொல்லி காட்டும் போது உண்மையிலே அதுதானா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஒரு பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரோட ட்ரெஸ் காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த ஹேர் முதற்கொண்டுமே அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. மலையில அங்கங்க தங்கங்கள்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த ஒரு பிளேன் எல்லாம் பயங்கரமா இருந்தது. இது எப்பயோ நடந்த ஒரு கதைங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரஞ்சித் சார் அரசியல் கண்டென்ட்டோட சேர்ந்த ஒரு படமா தான் இருக்கும். சோ இதுலயும் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். குறுநில மன்னர்கள் பத்தி காமிச்ச அந்த விதமா இருக்கட்டும், அதுக்கு எதிர்த்து போராடுறதுக்குன்னு ஒரு சில பேர்லாம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து நம்ம நாட்டுல இருக்க தங்கத்தெல்லாம் தொடர்ந்தாங்க, அறியாமையில உதவி பண்ணமா இல்லையாங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி தோணுது. பாம்பெல்லாம் பிக்கி எரியுது அந்த கையில. அந்த சீன்லாம் பாக்குறப்ப பூர்வகுடி மக்கள் இப்படிதான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி நம்மளுக்கு தெரியாதுல, நம்ம ஒரு இமேஜினேஷன்ல இருப்போம். உண்மையிலே அந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல. ஆதிக்குடி வாசிகள் அப்படின்னு சொல்றோம், உள்ள போய் பாக்குறோம் ஒரு காட்டுக்குள்ள அவங்க எப்படி வாழ்ந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. அந்த சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்த்திங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ள இறக்குவாங்க. அவரோட பேஸ் காட்டும் போது ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த இடத்துல பயங்கரமா இருந்தது. ட்ரெய்லர்ல ஒரு விதமா இருக்கு, படம் ஒரு விதமா இருக்கு. ரெண்டாவது எனக்கு விக்ரம் சாரை வந்து சீரியஸா இது விக்ரம் சாரா அப்படிங்கிற அளவுக்கு தோண படத்துல முக்கியமா வந்து அந்த காஸ்ட், அந்த அவங்க போட்டிருக்க அந்த ஜொல்ஸ்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள், நகத்துல இருந்து முடியில இருந்து எல்லாமே பக்காவா உண்மையிலே ஆதி காலத்துல ஆதிவாசிகள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டுட்டு வந்த மாதிரி இருந்தது. சாயல் வந்து ஏதாவது இங்கிலீஷ் படத்துல உள்ள மாதிரி இருந்தது. அந்த படம் எனக்கு ஃபுல் நேம் நான் வரல, ஆக்சுவலி பிளட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூவி வரும் நினைக்கிறேன். வைரக்கல்லாம் எடுத்து அந்த ஒரு சாயல் இருக்கு. வந்து கேஜிஎஃப் அந்த தங்க சுரங்கத்தோட ஒரு இது. ஏன்னா நம்ம கேஜிஎஃப் அங்கதான் செட்டு போட்டு எடுக்கவும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் மென்ஷனா இருக்கும். எனக்கு என்னன்னா தங்கம் வந்து வெறும் மலையை மட்டுமே காட்டலாம், தண்ணிக்கு அடியில இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் லாங் ஷாட்ல காட்டியிருப்பாங்க. தண்ணிக்குள்ள வந்துட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு நின்னுட்டு உள்ள போய் மூழ்கி எடுக்கிற மாதிரி.